என்னதான் இருந்தாலும் ஒரு ஆறுதல் வெற்றியாவது பெற்றாகணும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்தியன் கேப்டன் சுப்மன் கில் இன்னைக்கு களம் இறங்கினாரு. அதுல என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா தேர்ட் ஓடிஐ சிட்னியில் நடந்தது. டாஸ் டைம் அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணிட்டு டாஸை ஸ்பெல் பண்ண போயிட்டாரு மிட்டில் மார்ஸ் அண்ட் சுப்மன் கில். டாஸை வழக்கம் போல மிட்டில் மார்ஸ் ஸ்பெல் பண்ண வழக்கம் போல டாஸ் மிட்டில் மார்ஸுக்கே விழுந்துருச்சு. இதுல என்ன சோகமான விஷயம்னா, ஆஸ்திரேலியா இந்த வாட்டி சூஸ் தி பேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிட்னி கிரவுண்ட்ல. சரி, ஃபர்ஸ்ட் நீ ஸ்டார்ட் பண்ணலான்னு மிட்டில் மார்ஸ் ட்ரிவிஸ் கேட் ஆஸ்திரேலியாவுக்காக இறங்க. அதாவது ட்ரிவிஸ் கேட்டின் தொல்லை இனிமேல் நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி முகமது சிராஜ் அவர் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பெல் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ஓவரா 2 இல்லை. அதுக்கப்புறமா மிட்டில் மார்ஸ் ட்ரிவிஸ் கேட் அனல் பறக்க அடிச்சுட்டு கிடந்தாங்க. அந்த டைமிங்ல முகமது சிராஜ சுப்மன் கில் உள்ள கொண்டு வந்து இந்த இடத்துல நீ விக்கெட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறச்ச டக்குன்னு ட்ரிவிஸ் கிட்ட தூக்கி விட்டுருந்தாங்க. தூக்கி விட்டுதான் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், சிராஜ் 3 பேர் பிளான் பண்ணி தூக்குறதுனால ட்ரிவிஸ் கிட் இந்த சீரீஸ் ஃபுல்லா இந்தியாவுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கவே இல்லைன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா ஓப்பனான மிட்டில் மார்ஸும் ஒன்றொன்று இறங்கினா மேத்யூ ஷாட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு கொண்டு போவாங்கன்னு பார்த்தா சடனா ஸ்பின்னை உள்ள கொண்டு வந்து சுப்மன் கில், ரோஹித் சர்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்சர் பட்டேல நீ விக்கெட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அக்சர் பட்டேலும் இந்தியா எப்பப்ப கஷ்டமான காலத்துல இருக்குதோ, ஒரு விக்கெட் தேவைப்படுதோ ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்ல நான் வந்து விக்கெட் எடுத்துறேன்னு உடனே விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாப்ல. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா ராணா நீ என்னதான் பண்ற, நீ வந்து விக்கெட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ராணா உள்ள கொண்டு வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க. சம்பவத்தின் உச்சம் அப்படிங்கிற மாதிரிதான் ராணா பண்ணது. அவர் பண்ண ஸ்பேஸ் எல்லாம் இருக்கே சிட்னி கிரவுண்ட்ல அவருக்காகவே பண்ண மாதிரி ஒரு கிரவுண்ட பண்ணாங்க. என்ன மாதிரி ஒரு வரவேற்பு, என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், என்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ் அந்த ஆஸ்திரேலியன்ஸ் கண்டிஷன்ஸ்ல. இதுதான் கௌதம் கம்பீர் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராணா விக்கெட் எடுத்தாலும் அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் ஆஃப் ஸ்பின்னர் அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நீ இந்தியன் டீமுக்குள்ள வந்திருக்கிற, நீ எப்பேற்பட்ட ஸ்பின்னர் இங்க காமி எப்படி சுப்மன் கில் சொல்ல வாஷிங்டன் சுந்தரம் ஒரு விக்கெட் எடுக்க, அதுக்கப்புறம் ஸ்டேனர் கேட்சுங்க நம்ம சிரேஷ் ஐயர். இந்த கேட்ச் மூலியமா அவருக்கு இன்ஜுரி ஆச்சு, பட் கேட்சை விடல. கேட்ச் இஸ் தி மேட்ச்னே சொல்லணும். நல்லா இருந்த மேட்டன்ஸாவை இந்த கேட்ச் மூலியமா தூக்கிட்டாரு. ஏன்னா இந்த பிளேயர் ஆஃப் தி கேட்ச் வேற மாதிரி சம்பவம். இந்த ஓடிஐ சீரீஸ்ல 3 மேட்ச் கொண்ட ஓடிஐ சீரீஸ்ல செம கேட்ச், கேட்ச் ஆஃப் தி சீரியஸ் அப்படின்னு சொன்னா இந்த சிரேஷ் ஐயர் பிடிச்ச கேட்ச் தான். இந்த மேட்ரன்ஸோ இந்தியாவுக்கு காலங்காலமா தொல்லை கொடுத்துருக்கிறாப்புல. அதாவது ஆஸ்திரேலியா பெரிய ஸ்டார்லாம் இருக்கும்போது இந்த மிடில் ஆர்ல புதுசா யாராவது ஒருத்தர் இறக்கிடுவாங்க. இறங்கி என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க ஒரு 50 ரன் 60 ரன் அடிச்சாங்க. போன டைம் இவன் பண்ணா பாருங்க ஜோஸ் பிலிப்பி ஒரு 40 ரன் அடிச்சு ஃபர்ஸ்ட் ஓடிஐல ட்ரபிள் கொடுத்தான். அவனுக்கு இன்ஜுரினால மேட்ரன்ஸோ உள்ள கிளம்பறக்கு இன்னைக்கு அவரோட மெய்டன் ஓடிஐ 50 உள்ள போட்டு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் ராணாஜி இருக்காரு, ராணாஜி ஹர்ஷித் ராணா, ஹர்ஷித் மகத்தா இல்லைங்க, ஹர்ஷித் ராணா சம்பவத்தின் உச்ச மாதிரி போவீங்க. அதாவது பும்ரா இந்த சீரியஸ்ல நமக்கு ஆல்ரெடி நம்ம சீரியஸ் லாஸ் பண்ணி இருந்தாலும் பும்ராவை உள்ள கொண்டு வந்திருக்கலாம். ஹர்ஷித் ராணா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பும்ராவுக்கு வந்து நாங்க ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். அவர் கண்டினியூஸா பிளே பண்ணிட்டு வராரு. ஸோ அதனால ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதனால ராணா கிட்டத்தட்ட செமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாப்புல 3 விக்கெட் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னும் குல்தீப் உள்ள இறக்குங்க ஃபேன்ஸ் எல்லாம் கத்த கௌதம் கம்பீர் கேட்டுச்சா இல்லையான்னு தெரியாம ஏன் குல்தீப்புக்கு இங்க விக்கெட் விழுகல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஓடிய செகண்ட் ஓடிய ரெண்டுமே இவர் ஆடல. ஏன் ஆடலைன்னு எனக்கு தெரியல, ஸ்குவாட்லயே கிடையாது. அதுக்கப்புறமா குல்தீப் உள்ள 11க்குள்ள உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு வெயிட் பண்ணதுன்னா ஸ்பேஸ் ராணாத விக்கெட் போட்டிருக்காரு. குல்தீப் ஒரே ஒரு விக்கெட், அது மிடில் ஸ்டார்க்க. அந்த பாசமுக்க மனிதனப்பா இல்ல நேசமுக்க மனிதனப்பா அந்த மாதிரிதான் மக்கள் விராட் கோலி ஃபீல்டிங் லைன்ல இருக்கும்போது விராட் கோலிக்கு கொடுத்த அன்பு இருக்கே, அடே அப்பா என்ன மாதிரி ஒரு செலிப்ரேஷனுங்க. அதாவது ஒரு காட்டுக்கு ராஜானா அது ஒரே ஒரு கிங் மட்டும்தான், ஜங்கிள் ஆஃப் தி வேர்ல்டு கிங் மட்டும்தான்
அது ஒன்லி ஒன் கிரிக்கெட்ல பொறுத்து மட்டும் வேர்ல்ட் ஆப் கிங் ஆப் கிரிக்கெட்னா நம்ம விராட் கோலி மட்டும்தான். அதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம ராணாஜி பாட்டே கிளப்பிட்டாப்புல. டெய்லண்டராவது எவனா ஆல்ரவுண்டராவது எவனா இருந்தாலும் சரி, நான் 4 விக்கெட் 5 விக்கெட் நான் போட்டே ஆவேன் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு 4 விக்கெட்டு போட்டாரு பாருங்க. 4 விக்கெட்டு, அது ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ல இன்ஃபார்ம்ல எடுக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. பும்ரா இல்ல குறைய தீர்த்திருக்காரு. இன்னைக்கு மேட்ச்ல ஒரு ஆளுதல் வெட்டியாவது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராணா 4 விக்கெட் எடுத்தாப்புல. அந்த 4 விக்கெட் எடுத்ததுனால என்னமோ 300 அடிக்க வேண்டிய ஆஸ்திரேலியா 236க்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 46.4 ஓவர்ல 236 ரன் அடிச்சு ஆல் அவுட் ஆனதுனால இந்தியா நீடர் 237 ரன்ஸ் டு வின். இதுல பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா அசித் ராணா 8 ஓவர் வீசி 4 விக்கெட்டை விட்டு 39 ரன் கொடுத்திருந்தாப்புல. வாஷிங்டன் சுந்தர் 10 ஓவர் வீசி 2 விக்கெட் எடுத்து 44 ரன்ஸ். மெயினா இந்த இடத்துல இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும். மேட் ரென்சோ 58 பாலுக்கு 56 ரன் அடிச்சிருக்காரு. காலகாலமா மிடில் ஆர்டர் ஒரு புதுசா உள்ள ஒரு பேட்ஸ்மேனை கொண்டு வந்து ஓடிய சீரீஸ்ல அவனும் பாத்தீங்கன்னா 50 60 70 அடிச்சு ஆஸ்திரேலியன் ஸ்கோரை உயர்த்தி காமிச்சிருக்கப்ப அந்த வகையில இதுவுமே சரி. இந்தியா இந்த ரன்னை சேஸ் பண்ணுமான்னு செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்திய கேப்டனான சுப்மன் கில்லும் இந்திய எக்ஸ் கேப்டனான ரோஹித் சர்மாவும் களை இறங்கினா சரிதம் பெறக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. சரி, இவங்க 2 பேரும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில இவங்க 2 பேருமே நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. லாஸ்ட் 2 ஓடியில ஸ்டார்டிங்ல யாராவது ஒருத்தர் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அவுட் ஆனதுனால சரியா பர்வைட் பண்ணல. அதே மாதிரி ரோஹித் சர்மா செகண்ட் ஓடியை எங்கே விட்டாரோ அந்த ஃபார்மை அப்படியே பிடிச்சிட்டாப்புல. அதுவும் ஒவ்வொரு ஷாட்டும் இடி மாதிரி இருந்துச்சு. அந்த 4 கவர் டிரைவு, புல் ஷாட்டு, ஹாஃப் ஃபிளிக்கு ஆனாரு வருங்க, செம பர்ஃபார்மன்ஸு. அவருக்கு உறுதுணையா சுப்மன் கில் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. எஸ் எ கேப்டனா நான் நல்லா ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்தேன்னா, அதே மாதிரி நம்பர் 1 ஓடிஐ பேட்ஸ்மேன். இந்த சீரீஸ்ல 2 மேட்ச் அடிக்க, இந்த மேட்ச் நான் அடிச்சே அவன் ஒரு செஞ்சுரியாவது போட்டேன் அப்படின்னு ஆடின சுப்மன் கில் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆகி பெவிலியன் திரும்ப. அதுக்கப்புறம் கிங் இஸ் அரைவ்ஸ், அதாவது கிங் அரைவ் ஆகும்போது கடந்த 2 மேட்ச் டக் அவுட் ஆனாலும் வரவேற்புக்கு ஒன்றும் குறைச்சில்லை. பின் டிராப் சைலன்ஸ் அண்ட் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க கிங் கோலி என்ட்ரி ஆகும்போது. அதாவது சுப்மன் கில் இந்திய கேப்டனு அவுட் ஆகி பெவிலியன் திரும்போது அந்த கரகோஷம் அந்த ஸ்டேடியத்துல இருக்கும்போது அது ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான், ஒரே ஒரு பிளேயருக்கு மட்டும்தான், ஒரே ஒரு லட்சம், அது கிங்க்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வேற மாதிரி சம்பவங்கள், ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் போட்டாங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பு. அடியே அப்பா, இவங்க 2 பேரும் அடிச்ச அடியில ஆஸ்திரேலியன் பவுலர்ஸுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதாவது விண்டேஜ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்டத்தட்ட 2013 இருந்து கிட்டத்தட்ட 10-13 வருஷமா இந்த கிரிக்கெட் ஃபீல்டு இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா ஓட விட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபீல் எனக்கு அப்படியே வருது. இந்தியா ஆஸ்திரேலியா ஓடிய சீரீஸ் சம்பவத்தின் உச்சம்னா அது விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா மட்டும்தான். ரோஹித் சர்மா பொறுமையா ஆடி செமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு 50யும் கிடைச்சது. 60வது ஓடிஐ 50 அடிச்சாரு. அந்த 50ய எப்படி செஞ்சுரியா கன்வெர்ட் பண்ணுவாரா மாட்டாரான்னு அது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அந்த மாதிரிதான் ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சைடு கிங்கு நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்த திடீர்னு ஒரு 50ய போட்டாரு. 75வது ஓடிஐ 50 அவரோட ஓடிஐ கெரியல. என்ன மாதிரி ரெக்கார்டுங்க, அடே அப்பா, செம்மையான ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டு அடிச்ச கையோடையே, அதாவது ஓடிஐல அதிக ரன்னு அடிச்சு ஆகணும் அப்படிங்கிற அவர் ஒரு மோட்டிவ் இருக்கு. அந்த டைமிங்ல பொறுத்தது போதும் பொங்கி எழுடா அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா 50 அடிச்ச கையோட அதே மாதிரி செஞ்சுரியும் போட்டாப்ல. செஞ்சுரி பாத்தீங்கன்னா 33வது ஓடிஐ செஞ்சுரி. அதாவது விராட் கோலி, அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர், அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா. இந்தியாவை பொறுத்த மட்டும் இவங்க தான் டாப் 3 லெஜண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. ரோஹித் சர்மா 33 ஓடிஐ செஞ்சுரி போட ஃபைனல் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க 2 பேரு சம்பவம் பண்ணிட்டாங்க. சம்பவத்தின் உச்சம் மேட்ச அழகா பினிஷ் பண்ணிட்டாப்ல.
அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி இன்னைக்கு ஆறுதல் வெற்றி பெற்று கொடுத்துருக்குறாங்க நம்ம சுப்மன் கில்லுக்கு. இந்தியன் கேப்டன் சுப்மன் கில்லுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு சீனியர் பிளேயர் செய்த சமாதானம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. செம பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா விண்டேஜ் ஷோ அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அதை நாங்க இன்னைக்கு காமிச்சேதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரிதான் ரோஹித் சர்மா விராட் கோலியும் பார்ட்னர்ஷிப்பை போட்டு கிட்டத்தட்ட 173 பாலுக்கு 168 ரன் அடிச்சு இதான்டா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சம்பவம் பண்ணிக்கிறாங்க. அதாவது ரோஹித் சர்மா 125 பாலுக்கு 121 ரன் நாட் அவுட்ல போயிருக்கிறாரு. அதே விராட் கோலி 81 பாலுக்கு 74 ரன் அடிச்சு சம்பவம் நாட் அவுட்ல போயிருக்காரு. இதுல பிளேயர் ஆஃப் தி மேட்ச் இந்த மேட்சை பொறுத்தவரை யாருன்னா அது டவுட்டே கிடையாது, ரோஹித் சர்மா மட்டும்தான். அவர் அடிச்ச செஞ்சுரி வேற மாதிரி ஃபேன்ஸ்ல என்ஜாய் படுத்த தூண்டுச்சு. அதுக்கப்புறமா அதாவது ஆஸ்திரேலியா 2-1 வின் பண்ணியிருக்கிறாங்க ஓடிஐ சீரீஸ் ஹோம் கண்டிஷன்ஸ்ல. பட் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாருன்னு பாருங்க, நம்ம ரோஹித் சர்மா. என்ன மாதிரி ஒரு வரவேற்புல என்ன மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் பார்த்தீங்களா? செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா. அதுக்கப்புறமா நம்ம பிளேயர் ஆஃப் தி கேட்ச், அதாவது இந்த சீரீஸில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கேட்ச், ஒரு முக்கியமான கேட்ச்னா பிளேயர் ஆஃப் தி கேட்ச், சீரீஸ் ஆஃப் தி கேட்ச் என்ன வேணா சொல்ல. அதுக்கு ஒரே ஒரு ஆள்னா நம்ம சிராஜ் ஐயர் பிடிச்ச கேட்ச் மட்டும்தான் செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கேட்ச். பேக் லேப்தி கேட்ச் இது என்ன பிடிச்சனால அவருக்கு இன்ஜுரி ஆச்சு. செம பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாரு சிராஜ் ஐயர். அதுக்கப்புறமா இந்த மேட்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை நான் சொல்லியே ஆகினேன். விராட் கோலி வெயிட் பண்ணிட்டு இருந்தாருல அந்த செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோரர் ஓடிஐல, அந்த இது இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்குது. சச்சின் டெண்டுல்கர் 18,426 ரன் அடிச்சிருக்க 452 மேட்ச் இன்னிங்ஸுக்கு. அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு 3வது பிளேஸ்ல இருந்து செகண்ட் பிளேஸ்க்கு குமார் சங்ககாராவை தள்ளி 17,235 ரன்னோட நம்ம விராட் கோலி ஒன் ஆஃப் தி செகண்ட் ஓடிஐ பெஸ்ட் எவர் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிற விராட் கோலி இந்த மாதிரி சம்பவம் பண்ணது இந்திய ஆறுதல் வெற்றி பெற்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.